என்ன தெரியுமா? அவர்கள் தனிமையாகிவிட்டால் அல்லாஹ்வுடைய வரம்புகளை சர்வசாதாரணமாக மீறுவார்கள். தனிமையாக பப்ளிக்ல வந்தா எல்லாரும் பார்க்கிறார்களே, என்ன மாதிரி உத்தம மகான் இருக்கிறாரா என்றெல்லாம் காட்டிக் கொள்பவர்கள் தனிமையில் போனால் அல்லாஹ்வுடைய வரம்புகளை சர்வ சாதாரணமாக மீறுவார்கள். அல்லாஹ் விட மாட்டான். அவருடைய நன்மைகள் எக்கச்சக்கமான நன்மை. மக்களோட மக்களாக சேர்ந்து தொழுதிருப்பார்கள், மக்களோட மக்களாக சேர்ந்து நோன்பு பிடித்திருப்பார்கள், எல்லாம் செய்தவர்கள். தனிமை என்று யாருமே இல்லாத இடங்கள் கிடைக்கிற நேரம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படியெல்லாம் மீறினால் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் உங்களை மன்னித்தால் அந்த நிலைமையிலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله واستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله என்று அல்லாஹ் கேட்கிறான். والذين إذا فعلوا فاحشة, யாராவது ஒரு மானக்கேடான காரியத்தில் ஈடுபட்டு, யார் அவர்? முத்தகீன் அல்லாஹ் சொல்கிறான். முத்தகீன்களை பற்றி சொல்கிற நேரம் அந்த முத்தகீன் மானக்கேடான காரியத்தில் ஈடுபட்டு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்தால் ومن يغفر الذنوب إلا الله, அல்லாஹ்வை விட யாரப்பா மன்னிப்பு கொடுப்பதுன்னு அல்லாஹ் கேட்கிறான். அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்கிறான். அதனால் தப்பித்தவரையாவது ஒரு இரவிலே உட்கார்ந்து தப்பான படங்களை பார்த்திருந்தால் தேம்பி தேம்பி அழுதாவது அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஹஜ்ஜுதிலே வைத்து திருக்குர்ஆனோட உட்கார்ந்து அல்லாஹ்விடம் நெருங்கி யாரும் தெரியாத நேரம் தேம்பி தேம்பி அழுது அழுது அல்லாஹ்விடம் கேளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வஹஷிய ரஹ்மான் பில் கைபி, யாரு மறைந்து அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. அதாவது கண்கள் வடிந்து கொண்டு ஹாலியன், ஒரு அடியான் தனிமையாக இருந்து கொண்டு அல்லாஹ்வை நினைக்கிறான், அவனுக்கு அல்லாஹ் மறுமையில என்ன கொடுப்பானா? என்ன கொடுப்பான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நிழல் கொடுப்பான்.